ப்ரைஸ் தி லார்ட் எவ்ரிஒன். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிற விஷயம் ரொம்ப ஆழமான உண்மை. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இட் மே கோ பியாண்ட் 3 minutes, பட் ப்ளீஸ் வாட்ச் இட் டில் த எண்ட். கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்ல போகிற விஷயம் 90க்கு மேலே இருக்கிற சதவீத மக்கள் இது உண்மை அப்படின்னு ஏற்றுக்குவீங்க. அண்ட் ஆஸ் ஐ செட், இட்ஸ் அ வெரி டீப் ட்ரூத், ரைட்? ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளால் நிறைய நேரங்கள் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம் we can give love but we cannot accept love. நம்மளால அன்பு காட்ட முடியும், ஆனால் ஒருத்தர் நம்ம மேலே அன்பாக இருந்தால் அதை ஏற்றுக்க முடியாது. அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க நம்ம மேலே உண்மையாக தான் அன்பாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளேயே நம்ம டிசைட் பண்ணிக்குவோம். இதெல்லாம் பொய்யான அன்பு, இல்லைன்னா இது இப்படியே நிரந்தரமாக இருக்காது, இந்த அன்பு என்னைக்குனாலும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்ற ஒரு பயம். அந்த பயத்திலேயே நம்மளே தடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சிலர் நம்மளை பற்றி நல்ல விஷயம் சொல்கிறாங்க, ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, யூ லுக் குட், நீ இந்த விஷயம் நல்லா பண்ணுற, எனி காம்ப்ளிமெண்ட் ஃபார் தட் மேட்டர். அந்த மாதிரி நம்மளை பற்றின நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லும்போது நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிம்பிளாக தேங்க்யூ அப்படின்னு சொன்னாலே ஏற்றுக்க முடியாது நம்மளால். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்யூ சொல்கிறீங்க, இது நமக்குள்ளே என்ன தேங்க்யூ, இதெல்லாம் நம்ம சொல்கிற வேர்ட்ஸ். பட் த ட்ரூத் இஸ், நம்மளை ஒருத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, நம்மக்கிட்ட இந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியறதில்ல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 6 வயசு வரைக்குமாவது அந்த குழந்தைக்கு அரவணைக்கிற அன்பு கொடுத்தே ஆகணும். அப்படிதான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. ஆனால் அந்த அன்பு கிடைக்காத முதல் இடத்துல அந்த அன்பு கிடைக்கல அப்படின்றப்போ சிலருக்கு அம்மா அப்பா இருந்திருக்க மாட்டாங்க, சிலருக்கு இருந்தாலும் கூட இருந்திருக்க மாட்டாங்க, வேற அத்தை மாமா சித்தப்பா சித்தி அவங்க வளர்த்துருப்பாங்க, இல்லை ஸ்டெப் ஃபாதர் ஸ்டெப் மதர் வளர்த்துருப்பாங்க. அங்கே ஆரம்பிக்கிற விஷயம், நம்ம வளர்கிற இடம், நம்ம வளர்கிற நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காத பட்சத்தில், இல்லைனா நம்ம ரொம்ப நம்பின ஒருத்தவங்க, இவங்க நம்ம மேலே உண்மையாக அன்பாக இருக்காங்க அப்படின்னு நம்பினவங்க நம்மளை விட்டு போயிடுறது, நம்மளை விட்டு பிரிஞ்சிடுறது, ஒருவேளை மரணத்தினாலேயோ இல்லை நம்மளை ஏமாத்திட்டோ நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை, இதை மாதிரி எல்லாம் சேர்ந்து நமக்குள்ளேயே ஒரு செவரு எழுப்பிடுவோம். நம்ம எனக்கு இன்னொரு வாட்டி காயப்பட விருப்பம் இல்லை, நான் அதனால் இந்த அன்பை ஏற்றுக்க மாட்டேன். ஒருவேளை நான் ஏற்றுக்கிட்டா இவங்க என்னை விட்டு போயிட்டா என்னால் தாங்க முடியாது, ஒருவேளை இவங்க என்னை ஏமாத்திட்டா என்னால் தாங்க முடியாது, இல்லை எப்போவுமே இதே மாதிரி இவங்க என் மேலே அன்பாக இல்லைன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. இப்படி பல காரணங்கள்னால நம்மளே நமக்குள்ள ஒரு செவரை கட்டி அந்த ஒரு கோட்டை வரைஞ்சி அந்த கோட்டை தாண்டி நம்ம போக மாட்டோம், அந்த அன்பை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். திஸ் இஸ் நாட் ஹவு காட் கிரியேட்டட் அஸ் டு பி. இந்த மாதிரி வாழ்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் அனுமதிக்கலை. ஆண்டவரோட அன்பை எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கிறோமோ அதே அளவுக்கு மனிதர்களோட அன்பையும் நம்ம ஏற்றுக்கணும், நம்பணும். அஃப்கோர்ஸ் எல்லாராலையும் எப்போவுமே உண்மையான அன்பாக இருப்பாங்களா அப்படின்னா நமக்கு தெரியாதுங்கிறது தான் பதில். உண்மை இல்லை அப்படிங்கிறது பதில் கிடையாது. அதுக்கு நான் ஜெபிச்ச ஒரு சின்ன ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, உண்மையாக அன்பாக இருக்கிற ஒரு சிலரை என் வாழ்க்கையில் கொடுங்க. அதாவது நம்மளுடைய க்ளோஸ் சர்க்கிளில் நான் நம்புகிற மாதிரி அவங்க என் மேலே உண்மையாக தான் அன்பாக இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு புரிய வைங்க அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. என்னோட வாழ்க்கையில் நிறைய பேர் என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் என் மேலே உண்மையாக அன்பாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒருவேளை உண்மையாக அன்பு இல்லாதவங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி இருக்கணுங்கிற அறிவையும் ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பாரு. But at no point we are supposed to restrict ourselves from accepting the love or being loved. நம்ம எந்த அளவுக்கு அடுத்தவங்களை நேசிக்கிறோமோ அதே அளவுக்கு we should let ourselves to be loved, receive and give.
லவ் cannot only be always given. Love has to be received from God and from people. Of course, ஆண்டவர் மாதிரி இல்லைனாலும் to a limited love we will be loved by people. Right? இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா யூ கேன் ரீச் அவுட் டு மீ. பட் சிந்திச்சு பாருங்க, அன்பை ஏற்றுக்கிறதுக்கு நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேனா அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. ஆமாம் அப்படின்னா அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். ஆமேன்.